சில நாள் எனக்கு சமைக்கணுன்னே தோணாது. எனக்கு உடம்பு சரியில்லைனாலோ, இல்லை குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலோ, இல்லை வீட்டில் நிறையா வேலை இருக்குது அப்படின்னா, அந்த டைமில் போய் கிச்சனில் நின்று சமைச்சிக்கிட்டு அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கிறதுன்றது எனக்கு ஒர்க் அவுட்டும் ஆகாது. சில நாள் என்னால் அது முடியவும் முடியாது. அதுவும் சின்ன பையனுக்கெலாம் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இறங்கவே மாட்டான். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது வேலை முடிக்கணும் அப்படின்னாலும் எனக்கு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது என்னால் கிச்சனில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான டைமில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சில ரெசிபீஸ் தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிக்கன் ஃபஜிட்டாஸ். இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி. பெல் பெப்பர்ஸ் எல்லா கலர்ஸ்லையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரெட் அனியன்ஸ். அதுவும் இந்த ரெசிபியோட ஹைலைட் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு ஷீட் பேனில் போட்டு உள்ளே வச்சா போதும். ஸோ பாத்திரமும் உங்களுக்கு பெருசாக கழுவுற வேலையும் இருக்காது. ஸோ அதுக்கு நான் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா சால்ட், பேப்ரிக்கா, கொஞ்சம் cumin பவுடர், ஆனியன் பவுடர், அப்புறம் கார்லிக் பவுடர், அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் வந்துட்டு ஆரிகானோ. இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஆலிவ் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு உள்ளே போட்டு வச்சுட்டா போதும். அது பாட்டுக்கு ரெடியாகும். நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவனில் ஒரு 380 போட்டுட்டிங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து கொஞ்சோண்டு லெமன் அப்புறம் கொரியாண்டர் போட்டுட்டு மேலே நீங்கள் ஏதாவது சாஸ் வேணும் அப்படின்னா அந்த க்ரீக் யோகர்ட் கொரியாண்டர் வச்செல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். ஒரு சிம்பிளான சாலடோட ஒரு ரைஸ் பவுல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே வந்து சிலாண்ட்ரோ லைம் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம், இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணிவிட்டு. அடுத்த ரெசிபி வந்துட்டு இது வந்து ஒரு சிக்கன் ஸ்லைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இது ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். நான் மோஸ்ட்லி இதை வந்து வீக்கெண்ட்ஸில் செய்வேன். ஸோ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் நாங்கள் இதை வந்து சாப்பிட்டுக்குவோம். அதை அடுத்த நாள் வந்து நம்ம ரீபர்பஸும் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, கார்லிக், அதுக்கப்புறமா நான் காஷ்மீரி சில்லிஸ் எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து நல்லா சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் அதை வந்து நல்லா சியர் பண்ணி எடுத்துக்கலாம் போத்து சைட்ஸ். அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேகணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸோட பே லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சோண்டு பெப்ரிக்கா, ஆரிகானோ, அதுக்கப்புறமா cumin பவுடர் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி பே லீஃபை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதோட கொஞ்சோண்டு வாட்டர் இல்லாட்டி சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அப்படியே ஒரு டார்க் கலர் வரும். அப்போது சிக்கனை உள்ளே போட்டு ஃபுல்லாக குக் பண்ணதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஷ்ரெட் பண்ணிக்கலாம். ஷ்ரெட் பண்ண சிக்கனை அடுத்து வந்து நம்ம அந்த சாஸ் ஒன்று கிரேவி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்துட்டு இந்த மாதிரி சாண்ட்விச் ப்ரெட்லேயோ இல்லை இந்த மாதிரி பன்ஸ்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் அதை வந்து ஃபில்லிங்காக வச்சுக்கலாம். அந்த கிரேவியை மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட அப்பப்போ கூட நீங்கள் அந்த சிக்கனை செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு மேரினேட் பண்ண சிக்கன் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் இருக்கும். அது வந்து நமக்கு காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்லை ஏதாவது டைம் இல்லாத டைமில் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இதுக்கு வந்து நான் அந்த சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கார்லிக் பவுடர், ஆலிவ் ஆயில், சால்ட், கொஞ்சோண்டு பெப்பர், அதுக்கப்புறமா முக்கியமாக பார்த்திங்கன்னா டொமேட்டோ பேஸ்ட் நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் இது அப்படின்றதால இது கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டரையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிக்கனை வந்து பீஸெல்லாம் உள்ளே போட்டு நல்லா மேரினேட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஆட் பண்ண மாட்டோம், இல்லாட்டி அது ஒரு மாதிரி ஓவர் சோக்கான மாதிரி ஆகிடும். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் லெமன் ஆட் பண்ணால் போதும். ஒன்றுமே கிடையாது. லைட்டாக ஆயில் போட்டுட்டு நீங்கள் தவாவில் இதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணி எடுக்கணும். சிக்கன் பிரெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லா மேரினேட் ஆகிருக்குன்றதுனால ஓவர் குக் ஆகாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு லெட்டஸ், அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன வைக்கணும்னு தோணுதோ கார்ன் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி, இப்போ நான் இதில் வந்து டோர்ட்டியாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோடு நீங்கள் வந்துட்டு மயனீஸ் வேணும்னா அது, இல்லாட்டி சீஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் கன்ஃபார்ம்டாக காலியாகும். காலையில் வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் தான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ரைஸ் வேணும்னா நான் இங்கே வந்து ஒரு கார்ன் ரைஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான நிறைய ரைஸஸ் இருக்குது, நீங்கள் அதோட பேர் பண்ணியும் சாப்பிட்லாம். ரைஸ் ரெசிபி வேணும்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் கொஞ்சம் என்னோடய டைமை வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்காக நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அவசியமான வேலை இல்லை குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட டைமை மேனேஜ் பண்ணிடலாம். இன்னொரு மாம் டு மாம் கான்வர்சேஷனோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.